அடுத்ததா பைத்தானுடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேசிக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இஃப் எல்ஸ் வச்சு நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணலாம். இஃப் ஏ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு பிஆ இருந்ததுன்னா இது பண்ணணும், எல்ஸாக இருந்ததுன்னா இப்படி பண்ணலாம். இங்கே வந்து இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த டேப். பைத்தான் வந்து இதை வச்சு தான் ஒரு பிளாக் ஐடென்டிஃபை பண்ணோம். நம்மளுடைய மீதி லாங்குவேஜில் இந்த கர்லி பிரேசஸ் இருக்கும், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ்ட் பிரேஸ். அது வந்து இங்கே கிடையாது. கோலன் வச்சு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்பேஸுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஒரு பிளாக்காக கன்சிடர் ஆகிடும். ஸோ இஃப் பிளாக் ஒன்று, எல்ஸ் பிளாக். இதே வந்து நம்ம எல்ஸ் இஃப் அப்படின்னு இன்னொரு இஃப் வரப்போகுது அப்படின்னா எல் இஃப் அப்படின்னு போடலாம். இப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. இது கூடவே நம்ம அண்ட் ஆர் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அதாவது ரெண்டு கண்டிஷன் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இதில் ஏ வந்து 13, பி வந்து 15. இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி இது பிரிண்ட் ஆகும், எல்ஸ் இது பிரிண்ட் ஆகும். இங்கே மல்டிபிள் எல்ஸ் இஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏ கிரேட்டர் தேன் பினா இது, ஏ ஈக்குவல் டு பினா இது, எல்ஸ் இது வந்துடும். இங்கே என்ன பண்ணலாம், இங்கே அண்டு போட்டுடலாம். அண்ட் ஏ கிரேட்டர் தேன் 20, ஏ வந்து கிரேட்டர் தேனா பியா இருக்கணும். இங்கே என்ன பண்ணலாம், 16 கொடுக்கலாம். ஸோ ஏ வந்து பியோட பெருசாக இருக்கணும், அண்டு ஏ வந்து 20யோட பெருசாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் இதுக்குள்ளே போகும். இல்லைனா இது பிரிண்ட் ஆகாது, ஏன்னா ஈக்குவல் இல்லை. இல்லைனா இது லேஸ் லெஸ் தேன் அப்படின்னு இது பிரிண்ட் ஆகும். இதில் ரன் பண்ணி பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், 16 இஸ் லெஸ் தேன் 14 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம வந்து அண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது இப்படி தான் இருக்கணும். அதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பைத்தானில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ராங் ஆன்சரா, நான் ஏதோ மாற்றிட்டேன். 16 மாற்றிருந்தேன் இல்லையா, 14 தான். அடுத்தது write a program which does the following: accept the count of test cases. For each test case, input வந்து less than or equal to 100 இருந்தால் குட்னு வரணும், greater than 100 but less than 200 இருந்தால் better, greater than 200 இருந்தால் bestன்னு வரணும். ஸோ int of input n greater than equal to போட்டிருக்காங்க இல்லையா, greater than equal to 100. if n is greater than 100 and n is less than 200 else print ஆகணும். எல்லாமே சின்ன சின்ன ப்ரோக்ராம். என்ன தப்பு, குட்டு பெட்டர் பெஸ்ட்னு வருது. n is greater than 100 but less than or equal to 200 இல்லையா, கொஸ்டினை ஒழுங்காக படிக்கல. இப்போ கரெக்டாக வரும். இப்போ குட்டா என்னமோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து குட் கரெக்டு. n is greater than, if input is greater than 100 but less than or equal to 200. or but less than or equal to 200 தானே கரெக்டு. இன்புட் வந்து 100ஓட அதிகமாக இருக்கு, ஆனால் 200ஓடைய கம்மியாக இருக்கு. less than or equal to, else if n is greater than, n is
greater than 100 but less than or equal to. அப்போ இங்கே less than or equal to வரும். நான் ஏதோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால பிரச்சனையோ. இல்லையே, கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு. n கிரேட்டர் தேன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. சின்ன அவங்க கொடுத்தது வந்து கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டேன். சூப்பர், இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்தது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம். டபுள் ஈக்குவல் டு வந்து a ஈக்குவல் டு b, நாட் ஈக்குவல் டுனா எப்படி லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. இப்போ டாஸ்க் ரைட் அ ப்ரோக்ராம் விச் டஸ் தி ஃபாலோயிங், accepts the count of test case. அது as usual each test case has one integer. Output the following. If input is exactly divisible by 3, output divisible by 3. இன்புட் எப்போ எக்ஸாக்ட்லி 3 ஆல் டிவிசிபிளாக இருக்கும்? இப்போ வந்து அதோடைய ரிமைண்டர் 0வாக இருந்ததுன்னா நம்ம ரிமைண்டரை எப்படி கண்டுபிடிப்போம்? %3. ஸோ %3 double equal to 0. If double equal to 0, divisible by 3, else not divisible by 3. If the input is odd, output odd. Odd numberனா என்ன? 1, 3, 5. அப்போ odd numberனா அதோடைய ரிமைண்டர் வந்து not equal to 0. ரிமைண்டர் 0 இல்லை அப்படின்னா odd. ஸோ %2 அப்படிங்கிறது ரிமைண்டரை கொடுக்கும். divisible by 3, not divisible by 3, odd, even. Correct. அடுத்தது practice problem, age limit. Chef wants to appear in a competitive exam. Minimum age limit வந்து x, greater than or equal to x. Age should be strictly less than y. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு அவர் எலிஜிபிளா இல்லையா, எஸ்ஸா நோவா அப்படின்னு நம்ம சொல்லணும். முதல்ல டெஸ்ட் கேசஸ் input dot split x வந்து மினிமம் ஏஜ், y வந்து மேக்ஸிமம் ஏஜ், a வந்து செஃப் உடைய ஏஜ். இப்போ எஸ்ஸா நோவான்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். if a is greater than or equal to x ன்னு போட்டிருக்காங்களா, ஸோ x ஏஜோட அதிகமாக இருக்கணும் and x is strictly less than y, அதனால y ஓட கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா print yes, else print no. புரியுதா? ரெண்டுமே எஸ் எஸ்ன்னு வருது. ரெண்டாவது கண்டிஷன் நம்ம ஏதோ கண்டிஷனில் தப்பு பண்ணிட்டோம். if a is greater than or equal to x, பார்த்தீங்களா, greater than or equal to ன்னு போட்டிருக்காங்க. if a is greater than and a is less than y, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே. கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டாக்ஸ் இன் ஷெஃப்லன். ஃபர்ஸ்ட் லைன் வில் பி சிங்கிள் இன்டிஜர். என்ன, டாக்ஸ் ஆஃப் 10 இஸ் டிடெக்டட் இஃப் த இன்கம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் 100 rupees. சரி, இப்போ எக்ஸ் வந்து இன்கம். ஹவு மச் ஸ்டெஃப் டஸ் த செஃப் டேக் ஹோம் இஃப், இப்போ if x is greater than 100, 10 வந்து டாக்ஸ் டிடெக்ட் ஆகிடும். அப்போ print x minus 10, else print x.
கோலன். எங்கே கோலன்? எல்ஸில் கோலனா? ஓகே ஓகே. சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன சின்டாக்ஸ் தான் வித்தியாசப்படும் ஒரு ஒரு மொழிக்கும் ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கும். கரெக்ட். ஸோ எல்லா ப்ராப்ளமும் முடித்தாச்சு. அடுத்தது என்ன வருது? அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கற்போம் கற்பிப்போம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.